Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. செய்தி ஜாமீன் கோரி நடிகர் கிருஷ்ணா மனு தாக்கல் செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். போதைப்பொருள் பயன்படுத்திய வழக்கில் கைதான நடிகர் கிருஷ்ணா ஜாமீன் கோரி தற்போது மனு தாக்கல் செய்திருக்கிறார். போதைப்பொருள் பயன்படுத்திய வழக்கில் கைதான நடிகர் கிருஷ்ணா ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருக்கிறார். போதைப்பொருள் பயன்படுத்தியதான வழக்கில் தற்போது மனு தாக்கல் செய்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சுப்பையாவிடம் கேட்கலாம். சுப்பையா, விரிவான விவரம். அதாவது போதைப்பொருள் பயன்படுத்தியதாக நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து அவரது வாட்ஸ்அப்பை காவல்துறை தீவிரமாக கொகைன் என்ற போதைப் பொருளை பயன்படுத்திய விவகாரம் தொடர்பாக நடிகர் கிருஷ்ணாவிடம் விசாரணை நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து போதைப் பொருளுக்கு நீண்ட காலமாக இவர் சப்ளை செய்ததாக சொல்லப்படுகிறது. அதைத் தொடர்ந்து நடிகர் கிருஷ்ணாவும் அதை வாங்கி பழகி பயன்பாட்டில் எடுத்து அவரை கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். இந்நிலையில் அவர் ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள போதைப் பொருள் சிறப்பு வழக்கை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தை மனு தாக்கல் செய்துள்ளார். அந்த முடிவில் தனக்கும் இந்த வழக்கிற்கும் எந்த தொடர்பு என்றும் தன்னை காவல்துறை தவறாக கைது என்றும் தான் போதைப் பொருள் பயன்படுத்தியதற்கு எந்த ஆதாரம் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் வழக்கிற்கு தொடர்புடைய எந்த போதைப் பொருளும் தன்னிடமிருந்து காவல்துறை கைப்பற்றவில்லை, நான் போதைப் பொருளை பயன்படுத்தவில்லை, இந்த வழக்கில் இருந்து கைது செய்யப்பட்ட பிரசாந்த் உள்ளிட்ட யாருக்கும் எந்த தொடர்பு கிடையாது, அதே போன்று நடிகர் ஸ்ரீகாந்துக்கும் எனக்கும் தொடர்பு இல்லை, இந்த வழக்கு உணவகத்துடன் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதாவது அண்மை காலமாக எனக்கும் இவருக்கு எதிரி என்பதற்கு இந்த தொடர்பு கிடையாது. கடந்த 2020 ஆண்டுக்கு பிறகு எந்த நட்பும் கிடையாது. சில ஆண்டுகளுக்கு முன்பே அவரது வாட்ஸ்அப் குரூப்பில் நான் வெளியேறிவிட்டேன். ஆனால் அந்த ஒரு காரணத்தை வைத்து பழைய வாட்ஸ்அப் குரூப்பை வைத்து என் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே எனக்கு நீதிமன்ற விதிக்கு எந்த நிபந்தனைக்கும் மாற்றப்பட தயாராக இருக்கிறேன், ஜாமீன் வழங்க வேண்டும் என்று கூறியுள்ளார். இந்த மனுவானது இன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அநேகமாக வரும் வாரம் திங்கள் செவ்வாய்க்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட தெரிகிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சுப்பையா. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.